பாரிஸ் 1911 த லோவியர் மியூசியம். வேர்ல்டில் மோஸ்ட் ஃபேமஸ் பெயிண்டிங்கான மோனோலிசாவோட பெயிண்டிங் அந்த மியூசியத்தோட வாலில் தான் இருந்துச்சு. எப்பயும் போல் ஒரு நாள் விசிட்டர்ஸ்லாம் அதை பார்க்க போகிறாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்துலேயே அங்கேருந்து அந்த பெயிண்டிங் மிஸ் ஆகுது. அதை யாரோ திருடிட்டாங்க. இந்த நியூஸ் வெளியே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. அங்கே ஒரு பேனிக்கையும் கிரியேட் பண்ணுது. நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாம் ஹூ ஸ்டோலன் டா வின்சிஸ் மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற டேக்கில் வைரலாக இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா இந்த பெயிண்டிங்கை பண்ணதே லியோனார்டோ டா வின்சி தான். அடுத்த 2 வருஷத்துக்கு அந்த பெயிண்டிங் என்னாச்சு யாருக்கும் எதுவும் ஐடியாவே இல்லை. டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அங்கேருந்து ஆர்டிஸ்ட்டு போயிடுச்சு. இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்கொயர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் தே டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் தட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த திருட்ட போனது பெரிய மாஸ்டர் மைண்ட் கிரிமினலாக இல்லை, இட்டாலியை சேர்ந்த ஒரு சாதாரணமாக ஆள் வின்சென்சோ. அவர் இந்த மியூசியமில் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சுருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் மோனாலிசாவோட பெயிண்டிங் வந்து இட்டாலிக்கு சொந்தமானதுனும் அது ஃப்ரான்ஸுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஒரு நாள் கூட்டத்தோடு போயிட்டு சாதாரணமாக அந்த பிக்சர் எடுத்து உள்ளே அவர் கோட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சு அவர் வெளியே வந்துட்டார். திரும்ப அந்த பெயிண்டிங்கை கொண்டு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுருக்காரு ஒரு 2 வருஷத்துக்கு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. லேட்டராக ஒரு இட்டாலியை சேர்ந்த ஆர்ட் டீலர்கிட்ட அதை செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஆர்ட் டீலர் போலீஸ் அலர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவரை மாட்டி விட்டார். அதுக்கப்புறம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து அந்த பெயிண்டிங்கை ரெக்கவர் பண்ணி அவங்க திரும்ப 1913 மியூசியத்துலேயே மோனாலிசாவோட பெயிண்டிங்கை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ த மாரலேரிஸ் டிஸப்பியரன்ஸ் கிரியேட்ஸ் இம்மார்டாலிட்டி. இதை பற்றின உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.